ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி வாழைப்பழத்தையும் சேமியாவையும் வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சேமியா, 1 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சேமியாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு வாழைப்பழம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கலாம். பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கிறேங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாம் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை ஒவ்வொரு குழிலையும் சேர்த்தாச்சுங்க. இது இப்போ நல்லா வேகட்டும். இது ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக கிடச்சிருக்குது. இப்போ இது 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த அளவுக்கு எனக்கு 14 பீஸ் கிடச்சிதுங்க. நம்ம டீ போடுற நேரத்தில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அவ்வளோதான், நம்மளோட சேமியா பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிருச்சுங்க.